அஜித் சாரோட அட்டகாசம் ரீரிலீஸு உண்மையாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்தேன். எப்படி இருந்துச்சு ரோஹிணி தேட்டரில் அப்படின்னா, விஜய் சார் இப்போ ரீசெண்டாக சொன்னார் பார்த்தீங்களா, பிளாஸ்ட்டுன்னு. உண்மையாக அப்படி தாங்க இருக்குது. பிளாஸ்டான ஒரு சம்பவத்தையும் வந்து தலை ஃபேன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் தலைன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா அட்டகாசம் படத்தில் வந்து ஃபுல்லாகவே தலைன்னு இன்றைக்கி தலையே வந்து தலைன்னு கூடாதுன்னு சொன்னால் கூட தலைன்னு கூப்பிடுற அளவுக்கு அவ்வளோ ஒரு பாண்டிங்காக வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸ் வந்து இருந்தாங்க தேட்டரில். ஸோ அட்டகாசம் 2004 வந்த ஒரு படம். அந்த வருஷத்தில் வந்து ஒரு மாஸ் ஹீரோ படங்களில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண படம். அதுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் வந்து எல்லாமே இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற காமெடி. அஜித் சாரும் கருணா சாரும் ரமேஷ் கண்ணா சாரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இறங்கி அந்த காமெடி வைப் அப்படிங்கிறது இந்த படத்தை அவ்வளோ சூப்பராக இருக்கும். வையாபுரி சாராக இருக்கட்டும், சிசர் மனோகர், மனோபாலான்னு ஒரு பட்டாளமே இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான படம். இதை தாண்டி எமோஷ்னலாக வந்து சுஜாதா மேமுக்கும் வந்து அஜித் சாருக்கும் அந்த தாய் மகன் பாசம் அப்படிங்கிறதும் சூப்பராக இருக்கும். நிழல்கள் ரவி சார் ஸ்கோர் பண்ணியிருப்பார். வில்லனாக ஒருத்தர் ஹைட்டாக வந்திருப்பார், மலையாளம் ஆக்டரு. ஸோ அவரும் வந்து பார்த்தோம் மந்திரம்னு ஒரு கேரக்டர், அவரும் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். படத்தில் அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாசான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீலு. கண்டிப்பாக எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஒரு குட் பேட் அக்லின்னு சொல்ல முடியாது, ஒரு துணிவு படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வெளியே வந்தால் எப்படி இருக்குது. ஏன்னா குட் பேட் அக்லிலாம் வந்து ஓஜி. ஒரு துணிவு பார்த்துட்டு வெளியே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்தால் நாங்கள் எப்படி ஒரு வைப் இருந்ததோ ஒரு அஜித் ஃபேனாக எனக்கு அப்படி இருந்ததுங்க. உள்ள பட்டாசை கொளுத்தி விட்டாங்க. அப்படியே வந்து சரம் வந்து ஒரு 3 வாட்டி சரம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு என்னடா இது, உண்மையாக அஜித் சார் ஃபேன்ஸை பார்த்தா வந்து ஏன் வந்து ஒரு சில இடத்துலலாம் கொஞ்சம் அந்த ஸ்பெஷல் ஷோலாம் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்கன்னா காரணம் இதுதான். கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்புறம் உள்ள போலீஸ் எல்லாம் வந்துட்டு வார்னிங் கொடுத்தாங்க. பட் இதை தாண்டி இன்னும் செலிப்ரேஷன் காலையிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேறு லெவலில் ஒரு செலிப்ரேஷனு. இது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா கூட்டம், அதுதான் ஒரு துணிவு ஓப்பனிங் வந்து எப்படி இருக்கும் ஒரு டே 1 அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்கும் ஒரு கூட்டம். ஸோ ஃபேன்ஸ் வந்து அப்படி ஒரு செலிப்ரேஷன் வந்து பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் 2 ஜீவா, தூத்துக்குடி குரு. இந்த தூத்துக்குடி குருவோட இன்ட்ரோ வர்றதுக்கு முன்னாடியே ஜீவா அப்படிங்கிறவர் இந்த வெள்ளை சட்டெல்லாம் போடும்போதே வந்து ஒரு மாதிரியெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த தூத்துக்குடின்ற டைட்டில் பார்க்கும்பொழுதே வந்து பயங்கரமான ஒரு சத்தம். நீ வந்து சில டைலாக்ஸ், நீ வந்து ரீல் ஓட்டுறவன், நான் ரேஸ் கார் ஓட்டுறவன், அதுக்கு ஒரு கற்று, உனக்கென்ன சாங்கு. அப்புறம் நம்ம நிறைய உள்ளுக்குள்ளே வர இந்த லவ் சாங் எல்லாமே. பூஜா மேடம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து ஒரு ஒன் ஆஃப் த க்யூட்டஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது அவங்களோட அஜித் சாராக அவங்களுக்கான பேர். அஜித் சார் இறங்கி காமெடி பண்ணியிருப்பார் படத்தில். ஸோ இதை தாண்டி அந்த தூத்துக்குடி குரு கேரக்டர், அதுக்கு தான் வரேன். ஓஜிங்க மனுஷன், ஓஜி. 1999 அமர்கலம் படத்துலேருந்து 2025 நம்ம குட் பேட் அக்லி வரைக்கும் இந்த மனுஷன் பாருங்களேன். ரஜினி சார் படம் பண்ணுறாரு, எவ்வளோ படம் பண்ணார். ஸ்டார் டிரெக்டர்ஸ், நிறைய கேமியோஸ், சிவராஜ்குமார், மோகன்லால், நாகார்ஜுனா நிறைய வந்தது. ஆனால் அஜித் சார் பாருங்களேன், எதுவுமே கிடையாது. ஒரே ஏகே, ஒரே தலை, ஒரே அல்டிமேட் ஸ்டார். அவர் தான் எல்லா படத்துலையும் மாஸ் துண்டு பண்ணிட்டு போகிறார் மனுஷன். அன்னைக்கே அதை பண்ணியிருக்கிறாருங்க. அவர் அமர்க்களத்துலேருந்து இந்த அட்டகாசம்லாம் வந்து இன்னும் ஓஜி. அமர்க்களத்தை விட இன்னும் ஒரு 10 மடங்கு வந்து சரியான ஒரு மாசு. அப்படி ஒரு மாசு. இந்த தீபாவளி சாங்லாம் 1 மோர் போட்டாங்க, செகண்ட் டைம் போட்டாங்க, திரும்ப 3வது வாட்டி எனக்கு போடுன்னு அடம் எல்லாம். அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம், படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி போட்டாங்க. அப்படி ஒரு ஒரு ஃபன், ஒரு சரியான ஒரு செலிப்ரேஷன், தியேட்டர் செலிப்ரேஷன், ரீரிலீஸ். என்ன ஒரு ப்ராப்பராக வந்து இந்த படத்தை எடுத்து கிராண்ட் ரிலீஸ் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கில்லி லெவலுக்கு இல்லைன்னா கில்லி அடிக்கக்கூடிய அளவுக்குலாம் வந்து மங்காத்தாக்கு தான் அந்த எபிலிட்டி இருக்குது. பட் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு 20 crores, ஒரு 15 crores இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மினிமம் ஒரு 10 to 15 crores பண்ணியிருக்கோம். பட் இன்னும் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு அடுத்த படம் AK64 வர வரைக்கும் நடுவில் வந்து அப்படி ஒரு வைப்பு. நல்லா வந்து உண்மையாக ஒரு AK ஃபேனாக சரியான ஒரு செலிப்ரேஷனு. உண்மையாங்க மாஸ். நான் ஒரு AK ஃபேனுன்றதுனால சொல்கிறேன். ரஜினி சாரை விட எனக்கு வந்து எப்போவுமே அஜித் சார் மாஸாக தான் தெரிவார். மேபி எனக்கு அந்த நம்பர் 1 ரேஸ் சொல்கிறாங்கல்ல, ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார்னு. ரஜினி சார், விஜய் சார், அந்த நம்பர் 1 ரேஸில் என்றைக்குமே AK இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இந்த ரீரிலீஸ் ஒரு சாம்பிள். ஸோ அப்படி இருக்குது. செம்மையாங்க, ஒரு வேறு லெவல் வைப்புங்க படம். தியேட்டரில் இப்போ கூட ஓடிட்டுருக்கு, மிஸ் பண்ணாமல் போய் ஃபேமிலியோட பாருங்கள். கருணா சார் அந்த ஆட்டோ பங்கு, நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் பங்குன்னுட்டு இருக்கோம்ல, அதில் அவர் பங்குன்னு ஒரு கேரக்டர் வருவார். அந்த ஆட்டோ காமெடிலாம் அப்படி இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்குது படம். அதை ஃபைனலாலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எமோஷ்னல் பாண்டிங்கு. ஸோ அவ்வளோ சரியான ஒரு படம், ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு படங்க.
எங்களுக்கு ஒரு அடுத்த AK64 வர வரைக்கும் ஆதிக் அண்ணன் நல்லா குக் பண்ணி தருவார் ஒரு நம்பிக்கை இருக்குது. உண்மையாக பரத்வாஜ் சாரோட மியூசிக்லாம் யார் மியூசிக் பண்ணாலும் AK மாஸ் தான். ஸோ ஒரு AK ஃபேன் பாய். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இந்த வீடியோவோட எண்டிங்கில், டபுள் ஆக்ஷனில் அட்டகாசம் வந்ததுக்கே ஒரு தமிழ்நாடு 2 ஆயிடுச்சு. இந்த வரலாறுன்னு ஒரு படம் இருக்குது ட்ரிபிள் ஆக்ஷனில், தயவுசெய்து அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுங்கள். அன்றைக்கி அஜித் சாரோட ஃபேன்ஸ்னால் யார் அப்படிங்கிறத உலகம் பார்க்கும். ஸோ அப்படி சொல்லலாம். சார் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அட்டகாசம் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.